ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறுக்கவோ திருத்தி அமைக்கவோ இல்லை அதனை அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை உன்னால் மாற்ற முடியும் அல்லவா? இறுதியான முடிவுகளை உறுதியாக நீதான் எடுத்தாக வேண்டும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தும் நீ ஏன் மற்றவர்களிடம் விழிப்புணர்வோடு இல்லாமல் சிரித்து பேசி பழகுகிறாய் என்று எனக்கு புரியவே இல்லை. மேலும் நீ செய்ய போகும் காரியங்களை என்னிடம் மட்டும் சொல்லு, யாரிடமும் எதை பற்றியும் சிறு துளியும் சொல்லாதே என்று பல முறை எச்சரித்துள்ளேன். ஆனால் நீயும் அதே தவறை மீண்டும் செய்கிறாய். பின்பு முன்னேற்றம் என்பதை எப்படிதான் பார்ப்பது உனது வாழ்வில்? உன் மனதை முதலில் கட்டுப்படுத்து. அது உன்னை மீறி சில தவறான வேலைகளை உன்னை செய்ய தூண்டுகிறது. உன் வாழ்க்கை ரகசியங்களை நீயே பாதுகாத்து கொள்ள தெரியாமல் பிறரிடம் சொல்லுகிறாய் என்றால் பிறர் எப்படி பாதுகாப்பார்கள்? சிறிய பிள்ளைகளானாலும் நீ சொல்லக்கூடாது. ஏன் உன் பிள்ளைகளிடமே அனைத்துமே ஒன்று விடாமல் சொல்கிறாய். ஆனால் என்னிடம் உனக்கு பேச மட்டும் நேரம் கிடைப்பதில்லை. நீ வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்றால் நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று திரும்ப திரும்ப சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும். தனித்து இருக்கிறேன், யாரும் இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு தனிமையை வரமாக மாற்று. நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்னென்னவெல்லாம் தோன்றுகிறதோ அது உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். மேலும் நீ தனிமையில் இருந்தாலும் உன்னை கோபப்படுத்தி அதை மற்றவர் முன்பு அசிங்கப்படுத்திட ஒரு கூட்டம் உன்னை சுற்றி அலைகிறது. ஆனாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வேலையை வெற்றியின் பாதையில் எப்படி செலுத்துவது என்று யோசித்து செயல்பட வேண்டும். அதை விடுத்து மற்றவர்களிடம் பகையோ பொறாமையோ ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அது வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். யோசித்து செயல்படு. யாரிடமும் அதிகமாக பேசுவதை நிறுத்து. இன்று வியாழன் விடியலாக உனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் உன் போராட்டத்தின் முடிவாக உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.